ஸ்போர்ட்ஸ் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் திரும்ப வந்தாச்சு இன்னொரு வீடியோவோட. ஸோ பெனல்டிமேட் கேம் வீக்னு சொல்லலாம். ஸோ கேம் வீக் 36 முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஸோ ஆர்சனல் வர்சஸ் ஸ்பர்ஸ். ஸோ நார்த் லண்டன் டார்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து இந்த வீடியோவை Thursday night ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், just before Arsenal and Spurs playing. ஸோ கேம் வீக் 36 பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமான கேம் வீக்கா போய் முடிஞ்சிருக்கு. சும்மா அப்படியே ரொம்ப சுமாரா ஸ்டார்ட் ஆனது. பாத்தீங்கன்னா நேத்து வந்து யாரெல்லாம் கேடிபி எடுத்து யாரெல்லாம் கேடிபி கேப்டன் பண்ணியிருந்தீங்களோ ஒரு பயங்கரமான ஒரு ரிவார்டை திருப்பி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ 30 பாயிண்ட்ஸ் கேப்டன் ஒரு ட்ரிபிள் கேப்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு வேற லெவல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம இது யூஸ்வலா சொல்றதுதான், அந்த மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸ் வர்சஸ் டிஃபரன்ஷியல் சாய்ஸ். அது எல்லா வாரமும் இப்படி போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில வாரங்கள் ஆப்வியஸா வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் பிக் போறதும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடும். உங்களுக்கு டிஃபரன்ஷியல் போறது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் ஹேவிங் செட் ஆல் தட், இந்த கேம்ல ஒரு பெரிய எலிமெண்ட் ஆஃப் லக்கும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப இதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். சாலா கேப்டன் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் மோர் யூனோ ஆப்ஷன்ஸ் டு அவைலபிள். அடுத்தது கேம் வீக்ல பார்க்கலாம், இல்லைனா இருக்கவே இருக்கு புது சீசன்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அந்த ஒரு சின்ன சம்மரியோட இந்த வாரத்துக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பெனல்டிமேட் கேம் வீக் நான் சொன்ன மாதிரி, ஸோ கேம் வீக் 37 ப்ரிவியூ பார்க்க போறோம். இன்னொரு சின்ன மினி டபுள் கேம் வீக். ஒரு சில டீம்ஸ்க்கு பிளாங்க்னு சொல்லலாம், பட் அது பெருசா பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளேயர்ஸ் டு டார்கெட் இன் டபுள் கேம் வீக் 37. தோ அதுல வந்து ரொம்ப லிமிடெட் ஃபிக்சர்ஸ் இருந்தாலும், ரொம்ப அப்பீலிங்கான ஒரு டபுள் கேம் வீக்கா அது தெரியலனாலும், அதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை யார் டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி இது என்னதான் வந்து ஒரு மினி டபுள் கேம் வீக்கா இருந்தாலும், ஒரு சில சிங்கிள் கேம் வீக் பிளேயர்ஸ், இதுவரையிலும் கன்சிடர் பண்ணாத பிளேயர்ஸ், ப்ராப்ளம் உங்களோட ரெகுலர் டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரீ ஹிட்டா இருக்கலாம், ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட் டெம்ப்ளேட், இன்னும் ஒரு சிலர் வந்து உங்களோட கடைசி ஃப்ரீ ஹிட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு இந்த 37ல எப்படி ஒரு ஃப்ரீ ஹிட் டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிராஃப்டும் இருக்கு. ஃபைனலி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேப்டன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் டு டார்கெட் ஃபார் கேம் வீக் 37 பார்த்தீங்கன்னா, நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இட் ஹாஸ் போத் மிட்ஃபீல்டர்ஸ், ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ். ஸோ இந்த வெரி ஃபர்ஸ்ட் இது நோ பர்டிகுலர் ஆர்டர். இந்த வெரி ஃபர்ஸ்ட் பிக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான பிக். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் பிளேயருக்கும் எனக்கும் ராசியே இருந்தது இல்லை. நான் வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் எடுப்பேன், ஒரு வாட்டியும் பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. இல்லை நான் எடுக்கும் போது ஏதோ ஒன்று நடக்கும், ஒரு ரெட் கார்டோ இல்லை வந்து கோவிடு அது இது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். பட் ஆஃப் லேட் ஒரு ரீசனபிள் ஃபார்ம்ல இருக்காரு. 32 penalty area touches, 19 attempts, 11 on target. So every 24.9 minutes or 25 minutes ஒரு பெரிய சான்ஸ். ஸோ ஒரு டபுள் கேம் வீக் இவருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லா அண்ட் எவர்டன். ஒரே சின்ன கேவியாட் என்னன்னா, ரெண்டுமே அவே கேம்ஸா இருக்கு. ஸோ கிறிஸ்டல் பேலஸ் வந்து அவே கேம்ஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்லை அப்படின்னு ஒரு தியரியும் இருக்கு. பட் ஸ்டில் Zaha could be a good option, particularly ஃப்ரீ ஹிட் ஆடுறவங்களுக்கு டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம் on penalties. So probably a pretty good choice. Next பாத்தீங்கன்னா Richarlison 58 penalty area touches, 28 attempts, 12 on target, again 25.4 minutes per chance. அந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய பிளேயர். சூப்பரான 2 ஹோம் கேம், பிரெண்ட்ஃபோர்ட் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ். ஸோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெஃபினட்டா இன்னும் மோட்டிவேஷன் இருக்கு, ரெலிகேட் ஆகாம வந்து சேஃபரா இருக்கணும்னு. அந்த ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். டிசிஎல் பேக் ஆன் பிச் வராருன்னு பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் பெஞ்ச்ல இருந்து வந்து ஃபியூ மினிட்ஸ், பட் that's not going to impact எனக்கு தெரிஞ்சு. ரிச்சார்லிசன் இஸ் ஸ்டில் அ வெரி குட் ஆப்ஷன் இந்த வாரம். லாஸ்ட் வீக்கே வந்து நிறைய பேர் ஃப்ரீ ஹிட்ல இன்க்ளூடிங் மை செல்ஃப் எடுத்தோம், பட் ஒரு அசிஸ்டோட பெரிய ரிட்டர்ன் வரல அதுக்கு மேல. பட் ஐ திங்க் still a very good option. Again, Richarlison on penalty. So in the factors there definitely help பண்ணும். And the next two options பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆஸ்டன் வில்லா ஸ்ட்ரைக்கர்ஸ், வாட்கின்ஸ் அண்ட் இங்ஸ்.
ஸோ வாட்கின் அண்ட் இங்ஸ் வந்து இட்ஸ் மிக்ஸ்ட் பேக் அப்ரோச்னு தான் நான் சொல்லணும். ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்கர்ஸ்ல யாரு வந்து 2 ஃபுல் கேம்ஸ் ஆட போறாங்க இந்த வாட்டி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து ஜெரார்டுக்கு அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹி கேன் பிளேயர் ஆன் வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வாட்கின்ஸ் அண்ட் இங்ஸ். ஸோ வாட்கின்ஸ் கைண்ட் ஆஃப் சேஃபர் பிக் பிட்வீன் த டூ சொல்றேன். ஸோ ஆப்வியஸா வந்து நிறைய பேர் வந்து வாட்கின்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, இல்லை கொண்டு வர பிளான் பண்ணுவாங்க. பட் இங்ஸ் குட் பி தட் ஹை பொட்டென்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஃபியூ கேம்ஸா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர்ஸ் இட் இஸ் தேர் ஃபார் யர் டேக்கிங். ஸோ நீங்க வந்து டெஃபினட்டா இந்த 2 ஆப்ஷன்ல உங்களோட சாய்ஸ் எப்படி, நீங்க கொஞ்சம் சேஃபா போகணுமா இல்லை வந்து அக்ரெசிவா போகணுமான்றது பேஸ் பண்ணி நீங்க ஒரு பிக்கை சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நான் இன்னும் அக்ரெசிவா வந்து ஆடணும், 2 கேம் வீக் தான் இருக்கு, நான் வந்து பெருசா கவலைப்பட போறது இல்லை, நான் சேஸ் பண்ற ரேங்க நான் கேம்பிள் எடுக்கிறேன், நான் வந்து அதுக்கான ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து நான் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்னு நீங்க சொல்லும் பட்சத்துல வாடி குட் பி எ கிரேட் டிஃபரன்ஷியல். ஸோ லாஸ்ட் வீக் என்கிட்ட நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வாடி அப்போ வேண்டாம்னு சொன்னேன், ஏன்னா மினிட்ஸ் ஸ்டில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேம் பெருசா மினிட்ஸ் இல்லை, செகண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணாரு, கேம் விளையாடினாரு, ஸ்கோர் பண்ணாரு. ஸோ வாடி இஸ் ஸ்டில் அ வெரி வெரி ரிஸ்கி ஆப்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ். 2 கேம் ஆடுவாரான்றது தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் கேம் வாட்ஃபர்ட் நிஜமாவே வந்து ஒரு சூப்பரான ஃபிக்சர், அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சான்ஸ் இருக்கு. 2வது செல்சி. ஸோ செல்சி வந்து அவங்களோட டாப் 4 செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஸோ வாடி குட் பி அ மிக்ஸ் பேக், பட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருந்தா நீங்க வந்து வாடி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 2 டிஃபெண்டர்ஸ், காலின்ஸ் அண்ட் மிக்கலன்கோ ஃப்ரம் எவர்டன். ஸோ 2மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டென்ஷியல் ஆப்ஷன் ஈவன் ஃபார் அன் அட்டாக்கிங் ரிட்டர்ன். பட் காலின்ஸ்க்கு வந்து ஃபிக்சர்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கேம் வந்து டாட்னம் அண்ட் த நெக்ஸ்ட் கேம் இஸ் ஆஸ்டன் வில்லா. ஸோ 2மே அவே கேம்ஸ். வேறஸ் மிக்கலன்கோ பாத்தீங்கன்னா 2 ஹோம் கேம், டிஃபென்சிவா நல்லா பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு சில டைம்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ that is definitely an option. I think one of the popular options in Twitter as well. ஸோ அந்த ஃபேக்டர் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் you can choose that. So these are the players whom you can target in double game week 37. இது இல்லாம இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேடிசன், பார்ன்ஸ், or even a Coutinho. So Coutinho நான் இதுல இன்க்ளூட் பண்ணாததுக்கு காரணம் வந்து there was a bit of rotation அங்கேயும். ஸோ or else ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கலாம். நான் பர்சனலா வச்சிருக்கேன். I'm just going to retain, வேற வழி இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் என்ன பொறுத்தவரையிலும் ப்ராப்ளி த ப்ரையாரிட்டி லிஸ்ட். ஸோ அதனால இது சிங்கிள் கேம் வீக்கர்ஸ். ஸோ குவிக்லி I'm going to run over. ஸோ டபுள் கேம் வீக் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால வந்து ஃபுல் 11 வந்து இந்த பர்டிகுலர் டபுள் கேம் வீக் ஃபிக்சர்ஸ்ல லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்காக I'm going to pick Werner, Jota, Trossard, Sterling, Mane and Nketiah in no particular order. Decent numbers வச்சிருக்காங்க எல்லாருமே and the fixtures are really good. Werner பாத்தீங்கன்னா லீஸ்டர் ஹோம், 2 கேமா லுக்காக்கு சென்ட்ரலா ஆடி இருக்காரு. ப்ராப்ளி ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக வேர்னர் திருப்பி கொண்டு வரலாம். யோட்டா அகைன் ஒரு டீசென்ட் ரன்ல இருந்திருக்காரு, ஆன் அண்ட் ஆஃப் ஆடி இருக்காரு. அண்ட் தென் ட்ரசார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். லாஸ்ட் ஒரு 4-5 கேமா வந்து செம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் அண்டர் த ரேடார் நம்ம யாருமே நோட்டீஸ் பண்ணல. நான் இங்க மெயினா பிக் பண்ணதுக்கு காரணம் அந்த ரீசெண்ட் ஃபார்ம் வர்சஸ் லீட்ஸ் மாதிரியான ஒரு டீம் ஆல்மோஸ்ட் அந்த ரெலிகேஷன் பேட்டில் இருக்காங்க. ஸோ டிஃபென்சிவா வந்து எய்லிங் இல்லை, ஸோ சஸ்பெண்டட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் புட் டுகெதர் எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ரசார்ட் குட் பி அ பிரிட்டி குட் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் வந்து அகெயின் இட்ஸ் அ ரிஸ்கி பிக். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், உங்களுக்கு அந்த ரிஸ்கை வந்து ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஸ்டமக் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க ரிஸ்க் பண்ணலாம். 28 பாயிண்ட்ஸ் இந்த டபுள் கேம் வீக்ல மட்டுமே. ஸோ அகைன் டீசென்ட் ரன் ஆஃப் ஃபார்ம். மினிட்ஸ் ஒரு குவெஸ்டன் இருக்கும், ஏன்னா திருப்பி ஃப்ரெஷ் செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பெப் ட்ரை பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் மானே செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா
comparative to Salah, Mane is in better form off late at least. So அந்த ஃபேக்டர்னால ப்ளஸ் நம்பர்ஸ் அண்ட் என்கேடியா அகெயின் ஒரு சூப்பரான ஃபார்ம், லீட்ஸ்ல 2 கோல், இன்னைக்கு நைட் திருப்பி நார்த் லண்டன் ஆடுறாரு. ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி வில் கம் அஸ் அ வெரி குட் எனேபிளர் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரீ ஹிட்டிங் அஸ் வெல். ஸோ ஃப்ரீ ஹிட் டெம்ப்ளேட், ஃப்ரீ ஹிட் பேசும்போது ஸோ நான் இங்க வந்து ஒரு செட் ஆஃப் மிக்ஸ்ட், ஒரு சில எப்படி சொல்றது, டிஃபரன்ஷியல் கம் ரிஸ்கி பிக்ஸும் வச்சிருக்கேன். ஸோ ஸ்லைட்லி இதை வந்து நீங்க வந்து வேற மாதிரி பிளே பண்ணியும் பார்க்கலாம். ஸோ ஒரு பிக்ஃபர்டுக்கு பதிலாக ஒரு மார்டினஸ் ட்ரை பண்ணலாம், ஒரு டீனியாவுக்கு பதிலாக ஒரு எவர்டன் டிஃபெண்டர் ட்ரை பண்ணலாம், ஆர் வைஸ் வர்சா. சின்சாங்கோ ப்ராப்ளி ஃபார் தட் சிட்டி கவர், கேன்சலோ லெவலுக்கு போக எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சின்சாங்கோ குட் பி a குட் ஆப்ஷன், சீப்பர் எனேபிளர், ஈஸி ரூட் டு த சிட்டி டிஃபென்ஸ். ராபர்ட்சன் அகெயின் ஒரு டிஃபரன்ஷியல், ஸ்மால் டிஃபரன்ஷியல், இன்ஃபார்ம் பிளேயர், ரெஸ்ட் கிடைச்சிருச்சு, ட்ரெண்ட்டுக்கு போற அளவு காசு இல்லை, ஐ வாண்ட் டு லிமிட் மை பட்ஜெட் அப்படின்ற பட்சத்துல ராபர்ட்சன். சாக்கா அகெயின் அவருக்கு இன்னைக்கு மேட்ச்க்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, பட் ஹீஸ் ஷுவர்லி ஸ்டார்டிங் திஸ் கேம் ஆஸ் பர் த டீம் நியூஸ். ஸோ அவரை மானிட்டர் பண்ணுங்க எப்படி பண்றாருன்ட்டு. ஸோ அது இங்கேயும் வந்து நான் ஆப்ஷன்ஸ் தான் தரேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டேக் அவுட் சாக்கா அண்ட் பிரிங் இன் குட்டினியோ, இங்ஸ் தூக்கிட்டு நீங்க வந்து சம்மன் லைக் என்கேடியா போடணும் அப்படின்னா யூ கேன் ஸ்விட்ச் அரவுண்ட் தட். ஜாஹா ஒரு டெஃபினட் குட் ஆப்ஷன் ஃபார் திஸ் டபுள் கேம் வீக். சாலா ஃபார் த சேஃபர் ஆப்ஷன் உங்களோட ரேங்க் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சன் அகெயின் ரேங்க் ப்ரொடெக்ட் பிளஸ் குட் டர்ன் அவுட் டு பி அ டிஃபரன்ஷியல் ஆஸ் வெல், பிகாஸ் நிறைய பேர் வந்து ஷஃப்லர் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் தி டூ மேஜர் டிஃபரன்ஷியல்ஸ் ஆர் இங்ஸ் அண்ட் வாடி, ரெண்டுமே பயங்கர ரிஸ்கி பிக். தி கேப்டன்சி இங்க இருக்கிறது நீங்க கண்டுக்காதீங்க பெருசா. யூ கேன் பிளேயர் ஆன் ஹூவர் யூ வாண்ட். ஸோ திஸ் வில் பி மை கோர் டீம். இதை சுத்தி நீங்க வந்து பிளேயர் ஆன் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ். இது வந்து என்னோட டீம் வேல்யூக்கு நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட டீம் வேல்யூல ப்ராப்ளி இட் குட் டிஃபர் அ லிட்டில் பிட். ஸோ சம்வேர் த கோர் வுட் பி சம்திங் லைக் திஸ். ஸோ இதை வச்சு நீங்க பிளேயர் ஆன் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் கேப்டன்ஸ். ஸோ கேப்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஐ திங்க் வெரி ஆப்வியஸ். ஒரு டபுள் கேம் வீக் பிளேயர் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணம் நினைக்கிறேன். ரிச்சர்லிசன் ஆர் வாட்கின்ஸ் ஆர் இங்ஸ், குட்டினியோ, ரிஸ்க் பொறுத்து, உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி பொறுத்து நீங்க வந்து யூ கேன் ட்ரை டு கோ வித் ஒன் ஆஃப் த டபுள் கேம் வீக்கஸ். இல்லை நான் கொஞ்சம் சேஃபா பிளே பண்றேன், சிங்கிள் கேம் வீக் பிளேஸே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ திங்க் த லைக்ஸ் ஆஃப் கேன் ஆர் சாலா இஸ் ஸ்டில் அ வெரி குட் ஆப்ஷன். நிறைய பேர் ஆல்ரெடி வச்சிருப்போம். ஸோ சாலா சேஃபர் பெட், கேன் லிட்டில் பிட் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் பிக். இல்ல நான் வந்து சூப்பர் டூப்பர் டிஃபரன்ஷியலா போறேன், எனக்கு ரேங்க் பத்தி கவலை இல்லை, இவரு சீகா சார் சொல்ற மாதிரி பட்டா பாகியம் படாட்டிலையும் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பிக் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க மாடி ட்ரை பண்ணலாம். ஸோ தட் வில் பி a very very risky option, but given that I'll leave that choice to you. So this would be my captaincy options this week. Sun is probably another option, but Sun நான் இதுல பிக் பண்ணாததுக்கு காரணம் it is against Burnley. ஸோ டீம்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் டீப்பர், அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஸ்பர்ஸ் ஹவ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிரேக் தெம் டவுன். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்னால ஐம் ஜஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் சன் ஹியர். ஸோ அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். ஸோ இன் கன்க்ளூஷன் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றதுதான், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வெயிட் பண்ணுங்க அண்ட் மேக் ஷுர் இஃப் தெர் இஸ் எனி சிப்ஸ் தட் யூ ஆர் பிளேயிங் ஆக்டிவேட் பண்ண மறக்காதீங்க. இந்த வாரம் டெட்லைன் இட் இஸ் கோயிங் டு பி a ஸ்பெஷல் டெட்லைன். ஏன்னா சண்டே 15th of May 3 PM டெட்லைன். இந்த வாரம் மட்டும் இல்லை, கேமிங் 38 சண்டே டெட்லைன். ஸோ மறக்காம ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. எனி கொஸ்டின்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு DM. ஸோ எனி கொஸ்டின்ஸ் சஜஷன்ஸ் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட நான் வந்து உங்களை அடுத்த வாரம் மீட் பண்றேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.